நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார். நாங்கள் 2 தினங்களுக்கு முன்னாலே நடத்திய ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எரிவாயு சிலிண்டர் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும், பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனால் இவர் இன்றைக்கு மாநில அரசை கண்டித்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதில் கூட பொதுமக்களுக்கு கேஸ் சிலிண்டருக்கு வழிவகுங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்க தன்னுடைய தோழமை கட்சியான தன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஒன்றிய அரசில் இருக்கின்ற காரணத்தால் அதை சொல்வதற்கு அவர் இன்றைக்கு மறுத்து விட்டார், சொல்ல தயங்கி விட்டார். அதுக்கு பதிலாக சொல்கிறார், தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று. எந்த காலத்தில் எப்போதுமே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சியிலேயும் போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தது. குட்காவுக்காக ஒரு அமைச்சர் மீதே எஃப்ஐஆர் போடப்பட்ட காலமெல்லாம் இவருடைய ஆட்சியிலே. அதே போல் நடிகர்களுக்காக போதைப்பொருள் கொடுத்ததுக்காக பிரசாத் என்பவர் அங்கே அன்றைக்கு கைது செய்யப்படுகிறார். அவர் ஐடி விங்கை சேர்ந்தவர். அதற்கு பிறகு அவர் நீக்கப்படுகிறார். இப்படி போதைப்பொருள் சப்ளை செய்கின்றவர்களையே தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு அதற்கு காரணமாக எஃப்ஐஆர் போடக்கூடிய குற்றவாளிகளை கூட தன்னுடைய கட்சியிலே வைத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகம் என்கிறார். தமிழ்நாட்டில் எங்கேயுமே போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது. காண்ட்லா துறைமுகம் என்று குஜராத்தில் இருக்கிறது. அதானியுடைய துறைமுகம் சுதந்திரமான துறைமுகம். அங்கிருந்து தான் நிறைய போதைப்பொருள்கள் வெளியே வருகின்றன என்பது அகில இந்திய ரீதியிலேயான குற்றச்சாட்டு. அதனுடைய கடைமடை பகுதி தான் தமிழ்நாடு. எனவே இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலே அந்த போதைப்பொருட்கள் பல அளவுக்கு சென்றிருக்கும். ஆனால் தமிழ்நாடு என்பது கடைப்படை பகுதியாக இருப்பதாலே நம்முடைய காவல்துறையும் அங்கே உள்ள செக் போஸ்ட் போன்றவற்றிலும் இயன்ற அளவுக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அந்த தடையை மீறி ஒரு சில போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கலாம். அதையும் இன்றைக்கு காவல்துறை கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்குகளை போட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னொரு சொல்கிறார், பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன என்று. எங்கேன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னால் எங்களுடைய காவல்துறையினர், எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கடைகளிலே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறதா என்பதை கண்டு அது மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிற முதலமைச்சர் தான் மாணவர்கள் மீது பாசம் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள். இப்போ சொல்கிறார் 276 படுகொலைகள் இந்த 75 நாளில் நடந்துச்சுன்னு. அவங்க ஆட்சியில் எத்தனை என்பதை அவர் சொல்ல முடியுமா? 10 ஆண்டு கால ஆட்சியிலே எத்தனை படுகொலைகள் என்பதை எங்களுடைய டிஜிபி புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார். அந்த புள்ளி விவரத்தை மறுத்து ஏதாச்சும் புள்ளி விவரத்தை எடப்பாடி சொல்லியிருந்தால் அது நியாயம். உங்கள் ஆட்சியில் இத்தனை படுகொலைகள் நடந்திருக்கின்றன என்பதையும் ஒவ்வொன்றையும் புள்ளி விவரத்தோடு ஒவ்வொரு ஆண்டுக்கும் சொல்லியிருக்கின்றோம். எனவே அதிமுக ஆட்சியை விட இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு மக்கள் பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்போடு இருக்கிறார்கள். இன்றைக்கி பெண்கள் மீது இன்றைக்கு திடீர்னு என்று பாசம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. ஏன்னா சர்வேக்களில் நாங்கள் சர்வேயை நம்புவது இல்லை, ஆனால் சர்வேயில் 80% பெண்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல்கள் வருகின்றன. எனவே பெண்கள் ஓட்டுக்களை தடுக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசுக்கு எப்போதுமே இந்த 100 நாள் வேலையெல்லாம் பிடிக்காது. பெண்கள் சம்பாதிப்பது, சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமாக சம்பாதிப்பது, இதெல்லாம் அவர்களுடைய எஜமானரான பாஜகவுக்கு பிடிக்காது. எனவே இருவரும் இன்றைக்கு சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை அச்சப்படுத்துகின்ற வகையிலே ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல ஒரு போலி நாடகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தடுத்தறியப்படுகிறது, தகர்த்தறியப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் இரவு 11 மணியானாலும் பெண்கள் பேருந்தில் இறங்கி நடந்து கிராமத்தில் செல்லுகிற காட்சியை காணுகிறோம். எனவே நீங்களும் பத்திரிகை நிருபர்கள் இருக்கிறீர்கள், எந்த ஊருக்கு வேண்டுமென்றாலும் போய் பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சில சம்பவங்கள் அங்கங்கே நடந்திருக்கலாம்.
ஆனால் அதை எங்களுடைய காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். விழிப்புணர்வோடு இந்தியாவிலே பணியாற்றுகிற காவல்துறை தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையாகும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு மறந்து போய்விட்டது. அப்புறம் அவர் பிரச்சார பயணத்தை தொடங்கினார். கடந்த மாதம் ஒரு 3-4 நாள் பிரச்சார பயணம் போயிட்டு நிறுத்திட்டார். ஏன்னா அதிலேயும் தோல்வி. பிரச்சார பயணத்தில் தோல்வி கண்ட ஒரு தலைவர், அரசியல் தலைவர் இருக்கிறார்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ திருப்பி தொடங்க போகிறேன்னு சொல்லியிருக்கார். காரணம் எலெக்ஷன் போய்த்தான் ஆகணும், அதனால் போவார். ஆனால் மக்கள் எடப்பாடி பழனிசாமியையோ அவர்களுடைய கொள்கையையோ நம்ப தயாராக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான தலைமை நமக்கு வந்துவிட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பலர் வெளியேறி விட்டார்கள். எனவே இன்றைக்கு கட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது. எனவே எப்பாடுபட்டாவது தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் அவர் இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமோ எதுவும் அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒற்றை இலக்கம் எதிர்க்கட்சி, அதாவது அதிமுகவுக்கு தான் தலைவராக பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும். அதுபோல் நிறைய புதிய போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. அதனால் அது அவருக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்கார். அவங்க நம்மளோட போயிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதவி நமக்கு இல்லாமல் செஞ்சிடுவாங்களோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. எது எப்படி ஆனாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுகிறோம். வரப்போகிற தேர்தலிலே எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல 200 தொகுதிகளுக்கு மேலே எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அந்த அளவுக்கு எங்களுடைய கூட்டணி நல்ல பலம் வாய்ந்த கூட்டணி, மக்களிடத்திலே இன்றைக்கு வரவேற்பை பெற்றிருக்கிற கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்க கேஸ் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. பெண்களுடைய ரகசியம் காப்பாற்றப்படுவதாலும் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கப்பட்டிருப்பதாலும் இன்றைக்கு அதிகமான பெண்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க முன்வருகிறார்கள். அதுதான் உண்மை. கடந்த காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ரகசியம் காக்கப்படவில்லை. புகார் கொடுக்க வந்த பெண்ணையே காண்பித்து அவர்களே மீதே வழக்கு போட்டு அதற்கு பிறகு போராடித்தான் அந்த வழக்கு மாற்றப்பட்டது. எனவே இன்றைக்கு இந்த அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தாலே அவர்கள் இன்றைக்கு இங்கே வருகிறார்கள். அடுத்து இந்த வரியெல்லாம் உதத்திட்டாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு குற்றச்சாட்டையும் இப்போ சொல்லியிருக்கிறாரு. அதை ஒன்றிய அரசு 15வது நிதி ஆணையம் தனது அறிக்கையில் 2022-23 ஆண்டு முதல் உள்ளாட்சி அமைப்புகள் மானியம் பெறுவதற்கான தகுதியை பெறும் பொருட்டு 2021-22 ஆண்டில் சொத்து வரி தள விகிதங்களை ஃப்ளோர் ரேட்ஸ் அறிவிக்க செய்ய வேண்டும். மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஆண்டுதோறும் சொத்து வரி வீதத்தை உயர்த்திட வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்துள்ளது. எனவே அதுக்கு காரணம் ஒன்றிய அரசை தவிர நாங்கள் அல்ல. எனவே அந்த ஒன்றிய அரசை போய் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒடிசா மாநிலம் அது அமைதியாக இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அங்கே எத்தனை கலவரங்கள், எத்தனை கலாட்டாக்கள் போய் பாருங்கள் தெரியும். இதுதான் பாஜகவினுடைய உண்மை முகம். எனவே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்குகிறது. இங்கே எந்த விதமான அதிருப்திகளுக்கும் இடமில்லை. எனவே தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. இதை எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்து கொள்ள முடியாமல் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். ஆதாரத்தோடும் புள்ளி விவரங்களோடும் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அவருக்கு ஆதாரமும் கிடையாது, புள்ளி விவரமும் கிடையாது. எனவே அது சொல்லு. எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. 23ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு நேர்காணலும் பேச்சுவார்த்தையும் இருக்குது. அதுக்குள்ளே முடிச்சிருவோம். தமிழ்நாட்டில் போதை பழக்கம் கட்டுப்படுத்த முடியலன்றதால அதாவது நீங்கள் வெளி மாநிலம் தான் கடத்தி கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ காவல்துறை கட்டுப்படுத்த தவறிவிட்டது அப்படின்னா காவல்துறை கட்டுப்படுத்த தவறவில்லை, கட்டுப்படுத்தி இருக்கிறது. அதனால தான் இங்கே தமிழ்நாட்டில் சம்பவங்கள் குறைவு. குஜராத்திலேருந்து வருது, பல மாநிலங்களிலே அந்த வழக்குகள் அதிகம்.
ஆனால் தமிழ்நாட்டில் மிக மிக குறை. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.